இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லா வேலையும் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி குருஜி. ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். ஐயோ முறைக்கிறாரா? குருஜி, உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. பார்த்து தெரிஞ்சனால தானே சார் தேடி வந்திருக்கீங்க. இவர் பேரு தெரியும், அத கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இவங்க அப்பாவை நல்லா தெரியும். இப்பதான் நான் இவரை முத தடவையா பாக்குறேன். இருந்தாலும் முன்னாடியே நிறைய தடவை பார்த்த மாதிரியும் பழக்கப்பட்ட முகம் மாதிரியும் தெரியுது. போறோம் வரோம் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் என்ன அடிச்சு தீர்த்துக்கிட்டியே, அந்த ஞாபகமா இருக்கும். யா ஸ்டேஷன்ல பாத்திருப்பீங்க. ஸ்டேஷன்லயா? போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி குருஜியை பார்த்திருக்க முடியும்? அது 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 இதுல உங்களுக்கு என்னமா சந்தேகம்? இவரோட டெஸ்க்ல என்னோட படம் வச்சிருப்பாரு. அது தினமும் பாப்பார்ல இவரு. சாமி கடவுளே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவ்வளவு ஆர்வம் ஆகாது. கஷ்டமா இருக்கும்ல குருஜி. எனக்கு வேலையில நிறைய பிரச்சனைங்க இருக்கு. ஊரு பூரா திருட்டு பையன் நடமாட்டமாவே இருக்கு. நான் என்ன குருஜி பண்றது? ரிசைன் பண்ணணும். சும்மா குருஜி, அதுல சார் நீங்க நிறைய அப்பாவிங்களை பிடிச்சு குற்றவாளிங்கன்னு சொல்லி கேஸ் எழுதிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆயிடுச்சித்தமா அடுத்து நீங்க அரெஸ்ட் பண்ற திருடனுங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அப்பதான் கர்மா பேலன்ஸ் ஆகும். இல்லனா உங்க வேலையை ரிசைன் பண்ணதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல உங்களுக்கு. சரிங்க குருஜி, நான் போயிட்டு வரேன். போங்க. கொஞ்சம் விபூதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். குருஜி, நான் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் விபூதி கொடுக்கணும். கொஞ்சம் விபூதி கொடுங்க. கொடுத்து தொலைங்க சார். அப்புறம் விபூதியை கையில வச்சபடியே வீட்டுக்கு கொண்டு போலாம். கைய மடக்கவோ இல்ல இந்த பேப்பர்ல கொட்டவோ கூடாது. சரிங்க குருஜி, அப்படியே செய்றேன். இது ஜூஸ் போட்டு குடிங்க, உடம்புக்கு நல்லது. அப்ப நான் வரேன் குருஜி. நீங்க போங்க சார். என்னடா நான் மறந்துட்டு வர போல இதெல்லாம் பண்ணிட்டேனே சார். நாங்க ஐஜியை கேட்டதா சொல்லுங்க. குருஜி, எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுமா. நீங்க ஏன் போலீஸ பார்த்ததுமே பயந்துட்டீங்க? அதுதான் மந்திரத்தோட வைப்ரேஷன் சொன்னனே. இல்லையே, மந்திரம் நின்னதுக்கு அப்புறமும் திருட்டு மொழி மொழிக்கிறீங்க. என் மொழி அப்படிதாமா. கடவுளோட கள்ளங்கபடம் இல்லாத கண்கள் அப்படிதான் இருக்கும். கடவுளை கேள்வி கேட்கலாம், ஆனா சந்தேகப்படக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? அவர் இவ்வளவு பெரிய மகான். அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நாம தான் பாக்கியம் பண்ணிருக்கணும். இப்படிலாம் பேசாத. குறிச்சு கோச்சுக்கு போறாரு. ஏ வீரா, அவரை பார்த்தா இவ்வளவு சாந்தமா இருக்காரு. அவரை தப்பா யோசிக்காதடி, தெய்வ குத்தம் ஆயிட போகுது. ஏமா, உனக்கு இந்த காலேஜ் வேலை இது எதுவுமே இல்லையாமா? இருக்கு குருஜி. வள்ளியம்மா தான் இன்னைக்கு இந்த பூஜை ரொம்ப முக்கியம், இதுல கலந்துக்கோன்னு சொன்னாங்க. நீங்க எங்க இருந்தாலும் இந்த பூஜையோட பலன் உங்களுக்கு கிடைக்குமா? ஆமா குருஜி, நீங்க இப்ப அவங்கள போ சொல்லுங்க. பூஜை ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டுக்கலாம். சொல்றேன். வீரா, நீ போ, அவளையும் கூட்டிட்டு போ. போங்க. வரேன் குருஜி. போங்க. போய் பாத்துக்கோ. ஐயா, பூஜைக்கு இன்னும் நேரம் இருக்கு. நீங்களா போய் கொஞ்சம் ஓய்வு விடுங்க. நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். சரி, சரிப்பா. கண்மணி, வள்ளியம்மா, ரொம்ப நேரம் நிக்க வேணாம். போய் ரெஸ்ட் எடு. பூஜை ஏற்பாடுலாம் முடிஞ்சது, நான் உன்னை கூப்பிடுறேன். சரிங்க வள்ளியம்மா. யோ, டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்களா இல்லையா? எடுக்கணும். அதுக்கு முன்னாடி 2 ஃபுல் வேணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தா சரக்கு கேக்குறீங்க? ஐயோ அம்மா, அதுக்குதாம்மா சரக்கே கேக்குறோம். இந்த டாக்டருங்களுக்கு இப்போ ஆபரேஷன் பண்றதுக்கு கத்தி வேணும்ல, விவசாயம் பண்ண கலப்பை வேணும்ல, அந்த மாதிரி. லூசாயா நீ? சரக்கு வச்சு எப்படியா திருடுவ? நான் திருடுவேன். என் மூளை ஷார்ப் ஆகணும்,
அதுதான் கேக்குறேன், போய் நீ வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். ம் ம். டேய், வாங்கிட்டு வர சொன்னோம், என்னடா இவ்ளோ லேட் பண்றா? என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சுடா. வெயிட் பண்ணுவோம் குருஜி, வந்துருவா அந்த பொண்ணு. அண்ணே டென்ஷன் ஆகாதீங்க. டேய், ரெண்டு பாட்டலு யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்திருக்கேன். மாட்டிக்காத. சத்தம் இல்லாம சாப்பிட்டு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கணும். கொடுத்துடல, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. அண்ணா அந்த பொண்ணுகிட்ட சைனீஸ் கேட்கல. தப்பா சொல்லிட்டோமோ? சி குருஜி, என்ன குருஜி ஒரு சேஸ் கூட போட விடல? டேய், ஐடியா வரணும்லடா. ஐடியாவா? எனக்கு ஆத்திரம் தான் வருது. டேய், சைடு எங்கடா? வாங்கலையே குருஜி. எது வாங்கலையா? டேய், மறந்துட்டியா? டேய், ஊருக்கால தொட்டு நக்னா தான்டா ஐடியா அருவி மாதிரி கொட்டும். இப்ப என்னடா பண்றது? இவ்வளவு பெரிய வீட்டுல தம்மா துண்டு ஊருகா இருக்காதா? வாங்க குருஜி, போய் தேடுவோம். டேய் டேய் டேய், சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டுறதுடா, பேசாம இரு. வாங்க குருஜி, போய் தேடுவோம். வா. பண நகன்னு எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிட்டு ஓடிடலான்னு சொல்லி இப்படி அநியாயமா ஒரு ஸ்பூன் ஊர்காக்காக மாட்டிக்கிட்டாரே, என்ன கொடுமை. குருஜி, இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது கையில நம்ம வச்சிருக்கீங்களே, என்னது? அது கையில அது பூஜைக்கு தேவையான பொருள். பூஜைக்கா? எங்க காட்டுங்க பாக்கலாம். அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அட காட்டுங்க குருஜி, கொடுங்க. கிழிஞ்சது. மாறா, என்ன பண்ற? ஊருகா? ஊறுகாயா? ஊருகாவா? ஊருகாவா? இது வேற மாதிரியான பூஜைக்கு யூஸ் பண்ற பொருளாச்சே. ஐயோ, கண்டுபிடிச்சானே.